ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிக்கன் பக்கோடா, அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. ஓகே, கிரேவியில் குழம்பு மாதிரி தான் வைக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஷ்ஷு, ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நல்லா மசாலாலாம் நம்ம பொடி பண்ணி போட்டு நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நானே சொல்கிறது வந்து அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது இல்லைங்களா? ஸோ நீங்கள் செய்யுங்க. ஸோ வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடான உடனே ஒரு 5 ஸ்பூனு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஸ்பைசி ஐட்டம் சேர்க்கலாம். பாருங்கள், ஒரு 3-4 லவங்கம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் சுருள் பட்டை. இது வந்து சாதா பட்டையில், இது வந்து சுருள் பட்டை. ஸோ அந்த பட்டை ஒரு 4-5 சின்னதாக உடச்சி போட்டுக்கிறேன். சின்னதாக 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் நல்லா அதை கீறி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் தாளிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூ போட்டுக்கலாம், ஜாதி பத்திரி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நறுக்கி வச்சுருந்த பொடியாக ஆனியனை நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கலாம். ஒரு 70% வதங்கினா போதும் இந்த அளவுக்கு. ஸோ ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பச்சை மணம் டோட்டலாக நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும் இது. ஸோ இந்த 1/4 கிலோ சிக்கன் போட்டுட்டு ஒரு 1/2 கிலோ நான் வந்து சிக்கன் பக்கோடாவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழம்புக்குன்ட்டு ஒரு எலும்பு இருக்கிற பீஸாக எடுத்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போது இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூனு கல்லுப்பு 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய தயிர் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் தயிர் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காகவும் நம்ம 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். பாருங்கள், ஓரளவுக்கு சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருந்தேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். என்னடா முருங்கைக்காய் போடுறேனேன்னு பார்க்குறீங்களா கறி குழம்புல? ஸோ இந்த மாதிரி முருங்கைக்காவை போட்டு கறி குழம்பு வச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் இந்த மாதிரி குழம்பு வந்து அதிகமாக செய்வாங்க. ஸோ இப்போது கலரை விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் 3 ஸ்பூன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து நல்லா காமன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த தயிரோட புளிப்பு இதில் வந்து இருக்காது. ஸோ ஸ்பைசியான ஒரு டிஷ்ஷு தான் இல்லைங்களா இது? அதனால் நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பொடி பாருங்கள், நான் தனியாவை தேங்காவையும் நல்லா வறுத்து அதை நல்லா தண்ணி இல்லாமல் பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பவுடரை நான் ஒரு 3 ஸ்பூன் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம இது செய்கிறதுனால இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடர் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நல்லா எடுத்துகிட்டு, ஸோ இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல குழம்பு வெந்துடுச்சு. ஸோ காயெலாம் சூப்பராக வெந்துடுச்சு. கறி நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூனு கரம் மசாலா
1 ஸ்பூனு சிக்கன் மசாலா. இது ரெண்டுமே இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த 2 பவுட்ரு எப்போ ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா நான் லாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலும்புலாம் எந்த அளவுக்கு அந்த லெக் பீஸ்லாம் வெந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போது நம்ம மீதி இருக்கிற கறியெல்லாம் எடுத்து அந்த சிக்கனை வந்து நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை நம்ம பக்கோடாவாக போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது தனியாக ஒரு வீடியோ இன்னொரு நாள் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயிலில் கொஞ்சம் கூட அந்த மசாலாவே இல்லை, வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்குது கடாயில். அந்தளவுக்கு அந்த மசாலா உதிராமல் இந்த சிக்கன் பக்கோடா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நாள் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போது எல்லோரும் பசிக்குதுன்றதுனால நான் வேகமாக வந்து நான் செய்கிறதுனால ஸோ இதை தனியாக நான் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை தனியாக இன்னொரு நாள் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது மீதி இருக்கிற சிக்கனையும் நான் எடுத்து எல்லாத்தையும் நல்ல நான் பாருங்கள் சின்னதாக போடலை. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறோம், அதனால் நான் வந்து எல்லாருக்கும் நிறமாக செய்யணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பெரிய துண்டாக வந்து போட்டு எடுத்திருக்கேன். அது கூடவே பாருங்கள் ஒரு 2 பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா அதிலே ஃப்ரை பண்ணி அதை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது. ஸோ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சிக்கன் பக்கோடா. எவ்வளோ சாஃப்டாக, நல்லா மேலே மொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ளே அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ஒரு சிக்கன் பக்கோடாவும் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து நீங்கள் எப்படி சமைச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.